ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க, அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீட்டுக்காரங்க இந்தியா போயிருந்தாங்க சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி காலையில் ஒரு 5:30 இருக்கும், அப்போ தான் வந்தாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு இன்றைக்கி. அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே பார்சலை ஓப்பன் பண்ணிடலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. மருதானே நினைக்கிறேன். என்ன இருக்குன்னே தெரியல. ஃபுல்லா பேலீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஃபுல்லா ஸ்நாக்ஸ் இருக்கு. காரா பூந்தி, மல்லட்டை கேக், அப்புறம் சீடை இருக்கு. சீடர் கெஜரா கிடையாது, சீடர். ஓகே. இதுலேயும் ஸ்நாக்ஸ் இருக்குது. முறுக்கு, மிக்சர், அப்புறம் எள்ளுருண்டை. மருதாணி கேட்டிருந்தேன், அதுவும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் நான் வச்சுட்டு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வளையல் இருக்குது, அப்புறம் கம்மல், வளையல். இதெல்லாம் மசாலான்னு நினைக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், இதெல்லாம் இருக்கு. இது வந்து அம்மா வீட்டிலே போட்டு வத்தல் கொடுத்துருக்காங்க. என்ன வத்தல் பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க அம்மா. இல்லை மாட்டிச்சு. இது என்ன? அது கருவேப்பிலை. இதுலேயும் ஸ்நாக்ஸ் தான். இது நேந்திரம் சிப்ஸ் இருக்கு, மிக்சர், எள்ளுருண்டை, மல்லாட்டை கேக்கு, அப்புறம் அகைன் ஸ்நாக்ஸ், ரிங் முறுக்கு, கமர்கட்டு. அது உங்கள் அப்பா வாங்கி தந்து. அந்த கமர்கட்டு உங்கள் அப்பா வாங்கி தந்து. மல்லாட்டை கேக். அப்புறம் இது மருதானியா? இந்த மருதாணி தான் நினைக்கிறேன். ரெண்டு மருதாணி அரைச்சி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் காஞ்ச மிளகா. இது வந்து அதிரசம், கோவிக்கு அதிரசம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் புளி. இது எடுத்த புளி. அதுதான். இது சென்னாக்குண்ணியா? அதான் நினைக்கிறேன். இது வந்து சென்னாக்குண்ணி கருவாடு கொடுத்துருக்காங்க. என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து இந்த பொடினா பிடிக்கும், அதனால அம்மா வறுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மற்றதெல்லாம் போட்டு நானே அரைச்சிப்பேன், அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் என்ன இருக்குது பார்க்கலாம். இதில் கொஞ்சம் பச்சை பருப்பு, உளுந்து இருக்குது. இது இந்த சேலை வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த சேலை. எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு எடுத்தது. அதை அம்மாகிட்ட சொல்லி கொடுத்தேன்னு இப்போ சொல்லியிருந்தேன், அதை அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இது அனுப்பியிருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு டாப்ஸ் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே வீட்டுக்காரோட ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, ட்ரௌசர்ஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் பூ கேட்டிருந்தேன், அது வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இது ஒரு சாரீ, அப்புறம் இது ஒரு சாரீ. ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரெண்டு சாரீ, அப்புறம் அதனோட ப்ளவுஸ் 2. இதெல்லாமே என்னோட சிஸ்டர் இன்லா தான் அனுப்பியிருக்காங்க. இந்த சாரீ தச்சது, ப்ளவுஸ் தச்சது, அக்கா, இதெல்லாமே என்னோட மை லவபிள் சிஸ்டர், என்னோட சிஸ்டர் இன்லா, அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸு எல்லாமே என்னோட சிஸ்டர் இன்லா அனுப்புறது தான். இது வந்து ஊரில் முந்திரி தோப்பு வச்சுருப்பாங்கல்ல, அவங்களே இந்த மாதிரி பிஸ்னஸும் பண்ணுறாங்க, வறுத்து ஸ்நாக்ஸாக விற்கிறாங்க, அது அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது? வளையல். ஓ, வளையல், கம்மல்லாம் இருக்கு.
வளையல், கம்மல், அப்புறம் கொஞ்சம் நெக்லஸ் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இது வந்து வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் அம்மா கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே கிடைக்கும் தானே, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதனால அம்மா ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அம்மா அவங்களோட பாசத்தையும் சேர்த்து அதில் சொருகி அனுப்பியிருக்காங்க. இதில் என்ன இருக்கலாம் கொட்டி கிடக்கு. இது என்ன? கோபிக்கு. இது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இதில் ஊறுகாய் இருக்குது. இது நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய். அப்புறம் இது என்ன? அதுதான் கருவேப்பிலை. இது ஃபுல்லாக காஞ்ச கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு இதுலேயும் கொஞ்சம் அதிரசம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேவரட் ஐட்டம். இது வந்து வீட்டில் காய்ச்ச மாங்காய். இதுவே பாதி லக்கேஜ் ஃபில் ஆயிடுச்சு. மொத்தம் 3 கிலோ அனுப்பியிருக்காங்க. மாங்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பாதி லக்கேஜை ஃபுல்லாகவே இதே போட்டு அனுப்பிட்டாங்க. சுண்டைக்காய், நெல்லிக்காய், நெல்லிக்காய் யாரோ தூக்கி போடும்போது லக்கேஜ் உடஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நெல்லிக்காய்லாம் வீணாயிடுச்சு போல 2 நாளில் வர்றதுக்கு. அனல் எவ்வளோ அனல். இது ஃபுல்லாக புளிச்சக்கீரை. இங்கே கிடைக்காது தானே, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால ஊர்லேருந்து அம்மா செஞ்சு கொடுத்தான்னு கேட்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஃபுல்லாக புளிச்சக்கீரை செஞ்சு கொடுத்துருக்காங்க. 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில், வீணாகாது. எங்கள் மாமியார் தழும்பு போட்டு கொடுத்து என்னை அடிக்காத குறையா மிரட்டி கொடுத்து அனுப்புனாங்க. வீட்டுக்காரோட ஃப்ரெண்டிங்க இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து இந்த செயின் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இதை கொடுத்துடணும். வேப்பம்பூ கொடுத்துருக்கோம். வேப்பம்பூ துவையல் வைக்கலாம். இதுவும் வீட்டில் மரம் இருக்குது. வேப்ப மரம், மாங்காய் மரம், முருங்கை மரம் இதெல்லாம் இருக்குது. அதனால அங்கேருந்து வேப்பம்பூலாம் அம்மா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ரசம் வைக்கலாம், துவையல் அரைக்கலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? என் சைடு காட்டினேன்னா வச்சுக்கேன், உன்னை வெளியில் அனுப்பிடுவேன் வீட்டை விட்டு. இதெல்லாம் இங்கே கிடைக்காது தானே. பசங்களுக்கு வயிற்றுல பூச்சி இருந்துச்சுன்னா இது இந்த துவையல் சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தனா சாப்பிடுவாங்க. அப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுண்டைக்காய் வத்தல். இது வந்து சாரிக்கு போடுற மாதிரி ஒரு நெக்லஸ். அப்புறம் அதுக்கு மேட்சிங் கம்மல். அப்புறம் இது ஒரு அதே மாதிரி சாரிக்கு போடுறதுக்கு. அப்புறம் வளையல் இருக்கு. இது ஒரு ஆன்டிக் செட் மாதிரி நல்லா இருக்கு. இது ஒரு கம்மல். அப்புறம் கொஞ்சம் போட்டு வளையல். நீ எடுத்துக்கோ. இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு சர்ப்ரைஸ். இங்கே ஒரு கம்மல், அப்புறம் ஒரு எனக்கு கூட பிறந்த சிஸ்டர்ஸ் யாரும் இல்லாததால் என்னோட சிஸ்டர் இல்லா தான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு எல்லாமே பார்த்து பண்ணுவாங்க. எனக்கு சாரீ எடுத்து அதுக்கு ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி டாப்ஸ் எடுக்கிறது, அதுக்கு ஏற்ற அக்சசரிஸ் நானே போதும், இதுக்கு மேலே எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே வாங்கிடுவாங்க. அவங்களும் அவங்களோட பொண்ணு இருக்கா, 2 பேரும் சேர்ந்து தான் கடையாக போயிட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு சாரீ எல்லாம் சூஸ் பண்ணி அனுப்புவாங்க.
நம்ம ஊருக்கு போகலனாலும் நமக்காக ஊர்லேருந்து அம்மா வீட்டிலேருந்து அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து நமக்காக பார்த்து கொடுத்தன்னு பந்தெல்லாம் நம்ம இங்கே வீட்டில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு. வீட்டுக்காரங்க மட்டும் ஊருக்கு போயிருந்ததால் 40 kgs தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. அதனால் திங்ஸ் கம்மியாக தான் இருந்தது. அதுலேயும் மாங்காய் வேறு வெயிட் அதிகமாக இருந்தது. அதனாலே நிறைய திங்ஸ் திருப்பி வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்னு என் மேலே கோவமாக இருக்காங்க எல்லாருமே. நான் தான் மாங்காய் மட்டும் மிஸ் பண்ணாமல் அம்மா கொடுத்ததெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். மாங்காவும் புளிச்சக்கீரையும் தான் வெயிட் அதிகமாகிடுச்சு. இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 கிலோ ஸ்நாக்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கலான்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியும் இப்போ ஸ்கூல் லீவில் எல்லோரும் போவோம் தானே, அப்போ தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். புளிச்சக்கீரை வடகம் போட்டு தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும். அம்மா வடகம் போடாமல் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை நான் வடகம் போட்டு தாளிச்சிட்டு 2 பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். கூடவே புளிச்சக்கீரையும் வச்சுருந்தேன். டெய்லி புளிச்சக்கீரை தான். இது சுண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தேன். சுண்டைக்காய் குழம்பு அப்புறம் வத்தல். இது மருதாணி, ரொம்ப நாளுக்கு அப்புறமா மருதாணி வச்சுருந்தேன். இப்போ தான் ஹர்ஷுவும் எனக்கும் வச்சு விடுங்க சொல்லிவிட்டு அவனும் கையில் வச்சுக்கிட்டான். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கழுவிட்டான். அதனால் ஆரஞ்சாக தான் இருந்தது. என் கையில் நல்லாவே பிடிச்சிருந்தது, ரெட்டாகவே. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.